உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்ஜியோகிராம்னா என்ன அப்படின்னு சொல்லி தர போகிறோம். ஓகேவா? இது ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துருங்க. ஓகேவா? ஆன்ஜியோகிராம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது பார்த்தீங்களா, இருதய மாரடைப்பு வருது பார்த்தீங்களா, இந்த இருதய மாரடைப்பு வரக்கூடியவங்களுக்கு நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைப்பு பிளாக்குன்னு சொல்லுவோம் இல்லை, அடைப்பு இருக்கா அடைப்பு இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முக்கியமான டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஆன்ஜியோகிராம். சரியா? இது இந்த மாதிரி பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அந்த பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்குக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் வேர்ட் அத்திரோஸ்க்ளிரோசிஸ். இந்த பேப்பர் எழுதி எடுத்துக்கணும். ஓகேவா? அத்திரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக்கு நம்முடைய இருதயத்தில் வரக்கூடிய இரத்த குழாயில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொரோனரி ஆர்ட்ரி. இருதயத்தில் வரக்கூடிய இரத்த குழாய்க்கு பேர் தான் கொரோனரி ஆர்ட்ரி, அத்திரோஸ்க்ளிரோசிஸ். அப்படி இந்த மாதிரி பிளாக் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, ஸ்டெண்ட் போடுவாங்க. பார்த்தீங்களா? ஸ்டெண்ட் போட்டுட்டு நம்மளை வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதில் என்ன முக்கியமான ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக் வருது பார்த்தீங்களா, இந்த பிளாக்குக்கு முக்கியமானது ஒரே ஒரு காரணம் தான். தெரியுமா? கேட்டேன்னா நீங்களே பயந்துருவீங்க. இந்த பிளாக்குக்கு முக்கியமான காரணமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னும் ரொம்ப ஆபத்து. அடிக்கடி என் வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த பிளாக்குக்கு முக்கியமான காரணமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நான் அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு நீங்கள் பேலன்ஸ் டயட் மாற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை. வரக்கு முன்னாடி நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியாச்சுன்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்பு தடுத்துடலாம். அப்படி தடுத்துன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தப்பிடலாம். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப புதிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கரெக்டாக? இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லணும். சரியா? இந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்துச்சா? கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. எது இல்லாமல் யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. முக்கியமான வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரியா? நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? இன்னொரு கேள்வி கேட்டுட்டு முடிக்க போகிறேன். இந்த உலகத்தில், சரியா, இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில், சரியா, நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா, இல்லை யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால சொல்லுங்களா? தமிழ்நாட்டில் கேட்கல, உலகத்தில் கேட்டேன். சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதில்ல யாருக்கா சுகர் சரியாயிருக்கா? சொல்லுங்கள். யாருக்கா சரியாயிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னது? கிரீன் டீ. இது என்னது? ஆவாரம்பூ. இது என்னது? நாவல் பழம். இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸ். இது என்னது? கரிஞ்சீரகம். இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது? வெந்தயம். இது என்னது? கொய்யா இலை. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை பிசிஓடி யாருக்காவது சரியாக இருக்கா, இல்லை இன்சுலின் நேரம் நடத்துனாங்களா, இல்லை சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை இந்த பானை வேற குறைச்சாங்களா? புரிஞ்சுதா புரியலையா? யோசித்து பாருங்கள் சார். பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். இந்த தம்பிக்கு பாருங்கள், 170 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 170 கிலோ. எப்படி குறைச்சேன்? நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடவே சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ பேர் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போகிறாங்க. சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க. வெந்தயத்தை சாப்பிட்டேன், கருவேப்பிலையை சாப்பிட்டேன். புரிஞ்சுதா புரியலையா?